ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் யூ ஆல். ஸோ இன்னைக்கு நான் வந்து திரும்பவும் கிராணியில் என்ன எஸ்கேப் பண்ண போகணுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இது. ஸோ போகிற போக்கில் போவோம், நம்மளுக்கு எந்தெந்த பொருள் கிடைக்குதுங்கிறத பொறுத்து நம்ம எஸ்கேப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஒரு குத்து மதிப்பாக போவோம். தமிழ்நாட்டில் நான் ஆக்சுவலி போட்டது தான். ஸோ தமிழ்நாட்டில் ஆக்சுவலி இருக்கும் என்ன எஸ்கேப்னு. ஸோ கேமுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ஸோ அது வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் என்னுடைய வீடியோஸ் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனம், அது வேற கதை. ரெண்டாவது, என்னுடைய வீடு ஆக்சுவலி நான் அதுக்கு ரீசனாக சொல்லிடுறேன். என்னுடைய வீடு ஆக்சுவலி எப்படி சொல்லுது, அந்த எக்கோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எக்கோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகிற அந்த ஒரு நாய்ஸ் எப்படி சொல்கிறது, என்கிட்ட நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இல்லை, இது வெறும் நார்மல் மைக்கு. ஸோ இது அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ லவுடாக பேசினாலுமே அது கொஞ்சம் லோ பிச்சில் தான் ஆக்சுவலி கேட்கும். ஸோ அதனால் யாருமே கண்டிப்பாக ஓகே, ஒரு கூட பிறக்காத அண்ணனாவோ அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன்னுடைய அப்படியே அந்த ஷோல்டரில் வைக்கிற அந்த ஒரு பாட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெடி பியர் நம்ம போன வீடியோ கிராணி அந்த கார் எஸ்கேப்லேயே நம்ம இந்த டெடி பியரை வச்சு சம்பவம் பண்ணதான், அதை போய் அந்த தொட்டியில் போட்டோம், ஒன்றுமே நடக்கல. சி, அது வேஸ்ட்டு. ஆனால் இந்த வாட்டி அந்த முட்டாள்தனத்தை நான் வந்து பண்ண போகிறது கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து அந்த கன் பார்ட்டை ஆக்சுவலி அந்த மேப்பில் வச்சுட்டேன். அதோட மேலேயில் போட்டிருந்துச்சு அதோடைய பேர். ஸோ அதை வேணால் கிராணி உள்ளே போட்டு லாக் பண்ணி சாவடிச்சாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 கன் பார்ட் இருக்குது. இன்னொன்று வந்து ஐ திங்க் அந்த ரூமில் இருக்கும், ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் இந்த பொட்டியை தள்ளிட்டு அப்படியே போய்க்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பொம்பளை, ஐ மீன் புருஷ பொண்டாட்டிக்கு தான், 2 பேத்துக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், ஆனால் அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அவளுக்கு கத்துவாளுங்க பாருங்க. ஐயோ யோ 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 முடியலப்பா சாமி. நான் மட்டும் அதை வந்து போட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பச்சை பச்சையாக கேட்பீங்க, நீங்கள் என்னடா இவ்வளோ கேவலமாக அந்த பொம்பளை கேட்டுட்டு அதையும் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறிய, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பீங்க. என்ன பண்ணுறது? சரி, ஸோ அதே மாதிரி இன்னொரு கொடுமை என்னன்னா, நான் வந்து எப்பப்பெல்லாம் தூங்க போகிறேனோ, ஐ மீன் நான் வந்து பெட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த பொம்பளை வந்து கத்த ஆரம்பிச்சிடும். என்னன்னா, பாத்திரம் கழுவு, சரி பாத்திரத்தை கழுவு, அதை விட்டுட்டு ஏன் எங்கே தூங்கிக்கிட்டு இருக்க, எங்கே டிஸ்டர்ப் பண்ணுற, கத்துறா 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 முடியலைங்க. அவளுடைய புருஷனை கத்துறா, அவளுடைய பிள்ளைங்களை கத்துறாங்க, முடியலை. எப்படி சொல்கிறது, ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற அவன் புருஷங்காலம் சொல்லுவான், உனிய கல்யாணம் பண்ணதுனால தாண்டி நான் இப்படி வீணா போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவான். இன்னொரு பக்கம் மேடம், உன்னைய கல்யாணம் பண்ணதுனால தான்டா ஏன் வாழ்க்கை வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு புரியல. லவ் பண்ணும்போது குஜாலா இருக்குது, அது வந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை வீணா போறதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி திட்டிக்கிறது. இல்லை, எனக்கு புரியல அந்த லாஜிக்கு. லவ் பண்ணும்போது சுகமா இருக்குமோ? எனக்கு இப்போதாங்க என் டீச்சர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, தம்பி லவ்ங்கிறது ஒரு டயர் மாதிரி, சரியா? அந்த டயர் புதுசாக போடும்போது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுவே அந்த டயர் கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் போது, வெடிக்கும் போது, அன்னைக்கு தான் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். இதை நான் பர்சனலாக அனுபவிச்சதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லவ் சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது இன்னும் இப்படி போகிறா பார்த்தீங்களா, இவளுக்கு நான் அந்த மாதிரி கடைசியில் ஒரே வீட்டில் 2 பேரும் மாறி மாறி இருக்குங்க. கரும்பு பூச்ச கிளவி. அதே தான் நான் சொல்கிறது தான், ப்ளீஸ் யாருமே இந்த ஸ்கூல் டேஸை மட்டும் லவ் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் லவ் பண்ணி கடைசியில் வீணாக போகிறாங்க. ஸோ முதல்ல ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் எஜுகேஷன் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்ற எதை பற்றியுமே ஃபோக்கஸ் பண்ண. என்ன ப்ரோ அரசியல் பேசுறியா அப்படின்னா கேட்காதீங்க, அனுபவத்தை சொல்கிறேன். யாரும் பூமர்னெல்லாம் சொல்லாதீங்கப்பா, அனுபவம்.
அவ்வளோதான் சொல்லுவேன். அதையும் தாண்டி டேய் நான் பண்ணுவேன்டா, எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் இருப்பேன்டா அப்படின்னு சொன்னா இரு, நீனா போ, எனக்கு என்ன, நாசமா போ. ஏதோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்ன திடீர்னு கண்டென்ட் மாறி, சாரி ப்ரோ, நான் வந்து கேமில் இருக்கேன், ஸோ கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ அந்த ஸ்பெஷலுக்கு எடுத்து மேலே போய் போட்டுட்டேன். இப்போ என்னன்னா கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸோ அந்த டோரை போய் நான் இப்போ லாக் பண்ண போனேன். இதுனா அந்த ஸ்பைரோடைய அந்த டோர் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதோ. எங்க உலக்க சவுண்ட் ஏதாவது கேட்குதா என்ன? ஓகே, இந்த ஓரத்தில் வந்து ஒரு அடியா. ஓகே, இப்போ நான் வந்து என்ன எஸ்கேப் பண்ண போறேன்னா சுத்தமாக என்கிட்ட ஐடியாவே இல்லை. எந்த பொருள் நம்மளுக்கு வந்து கிடைக்குதோ அதே பண்ணுறான். எனக்கு வந்து சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் பட்டனை சீவர் எஸ்கேப் முடிச்சுட்டு அப்படியே போயிடுறேன். இல்லை எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருள் கிடைச்சிச்சுன்னா நான் டோர் எஸ்கேப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன். ஓகே, வீட்டில் யாருமே இல்லை, அதனால தான் நான் இப்படி நிம்மதியாக இருக்கேன். ஆச்சரியம் என்னன்னா இந்நேரத்துக்கு அந்த வெளியில் இருக்க பொம்பளை கத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் கூட எதுவுமே கத்தலை. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால லீவ் விட்டுருச்சா? இல்லையே, நைட்டில் முழுக்க கத்துறா முடியலைங்க, என்னால் முடியலை. ஓகே, இங்கே வந்து கட்டிங் பிளேட் இருக்குது, வயர் கட்டர். ஸோ கட்டிங் பிளேடுன்னு சொல்லிட்டேன், வயர் கட்டரு. ஸோ அதே திரும்ப இதை வந்து கட் பண்ணிடலாம். நான் டோர் எஸ்கேப் பண்ணலாமான்னு பார்க்குறேன். கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பண்ணுறேன். இந்த டோர் எஸ்கேப் இப்போ நம்மக்கிட்ட இது கிடைச்சதுனால தான் நான் அந்த லாக்கை போய் அன்லாக் பண்ணி, இதே மாதிரி மற்ற பொருள் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஓகே, இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தா இதுக்கிட்ட ரிமோட் இருக்குது. பொதுவாக ரிமோட் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இங்கேயுமே ஒன்றும் இல்லை. நான் அப்படியே கீழே போய்க்கிறேன். கீழே என்ன இருக்குது? ஓகே, கீழே ஆக்சுவலி ஃப்ரீசிங் ட்ராபும் அந்த ஃபீவர் எஸ்கேப் பண்ணக்கூடிய அந்த ஒரு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய கட்டை. ஸோ அது இருக்குது. உருட்டு கட்டை, கிராணியோடைய மண்டையில் அடிக்க நான் அவரை போட்டு. ஆனால் இப்போதைக்கு அவன் தப்பிச்சிட்டா. கிராணி அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா ஃப்ரீசிங் ட்ராவை எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். ஐயோ ஏங்க, ஓகே, அவன் நம்மளை ட்ராக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே, அவள் அப்படியே நின்றுட்டா. ஓகே, இவளால் இந்த பொந்துக்குள்ளெல்லாம் குனிஞ்சு வர முடியாது. ஆனால் பெட்டுக்குள்ளே நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்மளை வந்து பிடிச்சிட்றா. இல்லை, எனக்கு புரியல அந்த லாஜிக்கு. பெட்டில் இருக்கும்போது குனிஞ்சு வர முடிஞ்ச ஒன்னால ஏன் இந்த ஒரு சின்ன பொந்துக்குள்ளே வர முடியலை? டெவலப்பரானே, ஏன் நீங்கள் அந்த லாஜிக்கை விட்டுறீங்க? இந்த கேமில் எதுவுமே லாஜிக் இல்லை, அது வேற கதை. நான் சொல்கிறேன். இப்படியே அந்த மேஜிக் புக்கை எடுத்துகிட்டு நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன இடம்னு உங்களுக்கே தெரியும், கிராணியோடைய பொண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது கிராணியோடைய பொண்ணா இல்லை நம்மளை மாதிரி இங்கே வந்து மாட்டிக்கிட்டு செத்துருச்சா ஒன்றுமே தெரில. ஏன்னா எனக்கு பார்க்குறது அப்படி தான் தெரியுது. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கா. ஒருவேளை கிளவி இதே மாதிரி ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்து கொலை பண்ணியிருக்கோம் எனக்கு தோணுது. தோன்றதானே இப்போ நான் வந்து சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் கிராணி வர வரைக்கும். சபா ஹார்ட் மோடு வைக்கலாமான்னு இப்போ தாங்க எனக்கு ஆக்சுவலி தோணுது. ஏன்னா ரொம்ப லேட்டாக அவள் வர்றதுக்கு. அவள் யானை மாதிரி ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த வந்துட பார்த்திங்களா, யானைன்னு சொன்னோடனே அப்படி மேலத்துக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. வாங்கண்ணா, நாங்கள் வாங்கிக்கோங்க. மூஞ்சிலே அப்படியே மூக்கு மேலேயே ஒரு போடு. ஆல்ரெடி அந்த மூஞ்சி கோணமானலாம் தான் இருக்குது. இதில் வந்து இது இன்னும் நம்ம கோணமானலாம் ஆக்கி விட்டுருச்சு. வாயை பார்த்தீங்கன்னாங்க, அதோடைய வாய் காவாயோடு மோசமாக இருக்கும் போல் இருக்குது. கிளவி, உன்னை நான் பல்பிடி வாங்கி தரேன், பல்லு விளக்க முதல்ல. வாய் ரொம்ப நறுது. ஓகே, நான் இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு அடைச்சி வச்சுருப்பேன். யாருன்னா இந்த கிராணி ஒரு பொருளை ஆக்சுவலில் வந்து மறைச்சி வச்சுருக்கோம். அந்த பொருள் இப்போ நான் வந்து எடுக்கலான்னு வந்திருக்கேன். ஆனால் சீவர் கீ எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ தான் நான் முறையாக இந்த கேமில் ஆக்சுவலி சீவர் கீயை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கார் எஸ்கேப்பில் எல்லாம் நான் சீவர் கீ பார்த்தேனான்னு ஞாபகமே இருக்காது. சீவர் கீ சீவரில் போனால் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு. என்ன அந்த சீவருக்கு போகிற வழி தான் இப்போதைக்கு கொஞ்சம் குடைச்சலாக இருக்குது. பட் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து மேலே போகிறேன். மேலே போகிறதுக்கு ஐயோ ஹேமர் இல்லைங்க. இப்போது நான் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் தேவை. ஏன்னா எனக்கு அந்த வழியில் போகிறதுக்கு ஒரு பலகை ஒன்று வச்சு நான் வந்து போகணும். அதுக்கு எனக்கு வந்து ஹேமரை தேவை.
ஹேமர் நான் இந்த வீடு முழுக்க தேடிட்டேன், எனக்கு வந்து கிடைக்கல. மேபி அந்த கிணறுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ என்ன பிரச்சனைனா நான் அதுக்கு ஃபீவர் கீழே போகணும். திரும்பவும் அந்த பைத்தியத்துக்கிட்ட நான் போய் மாட்டணும். வேறு எது அந்த ஸ்பைடர் தான் கர்மம் பிடிச்சது. இல்லைங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஸ்பைடர் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அந்த ஸ்பைடர் சொன்னால் நீங்கள் ஆகிடுவீங்க. இதனால் நான் சொல்கிறேன், அந்த ஸ்பைடர் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே சூ சார்லஸ் தான் ஞாபகம் வருது. சூ சார்லஸ் அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது அதை பார்த்தாலே. ஏன்னா சேம் காப்பி. ஏன்னா அதுக்கிட்டேயுமே ஸ்பைடர் மாதிரி கால் இருக்கும், ட்ரெயின் இருக்கும். அதோடைய உடம்பு வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும், கால் வந்து ஸ்பைடர் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஸ்பைடருக்கு பதிலாக ஒரு தலையை வச்சு ஸ்பைடர் காலை குத்திருப்பானுங்க. ஆமாம், அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. என்னடா இது, ஓகே நம்ம சிவர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ 3 பொருளும் கிடச்சிச்சு. கட்டை கீழே இருக்குது, அந்த மரக்கட்டை, அதான் அந்த உருட்டு கட்டை வந்து கீழே இருக்குது. கீ வந்து இங்கே இருக்குது. செயின் கட்டர் வந்து ஐயோ அதோட பேர் வந்து போச்சு, ஏதோ ஒன்று செயின் கட்டர் வந்து அந்த சீக்ரெட் ரூமில் லாக்டு ரூம். ஸோ அங்கே இருக்குது. நான் இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே போட்டு அப்படி இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா பெப்பர் ஸ்ப்ரே வந்து லிமிட்டட் தான். நீங்கள் வந்து ரொம்ப இப்படி அம்மா கிராணி வேணாம், நோ வேணாம் இரு, நான் பின்னாடியே நான் சுற்றிட்டு வந்து நான் அங்கே வச்சுக்கிறேன். ஐயோ புல்லட் இல்லையே இப்போ. நான் இருங்க மக்கள், எங்கேயாவது புல்லட் இருந்தால் போய் எடுத்துடணும். புல்லட் ஆனால் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்டீமிங் ரூமு தான். இந்த பாத்ரூம் இல்லை, ஸ்டீம் பாத் எடுக்கிற ரூமு. ஸோ அந்த ரூமுக்குள்ளே கிராணியை போட்டு சாவடிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அவள் வந்து வாலண்டியராகவே வந்து மாட்டுவாள். வந்து இந்த வழியாக நான் இப்போதைக்கு என்னோடய மூஞ்சி வந்து கரெக்டாகவே தெரியும், ஆனால் அவளுக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியாது ஏன் அவங்களுக்கு என்ன தெரிலன்னு. ஓகே, கிராணி வர காலடி சத்தம் கேட்குது. இதை வந்துட்டா குருட்டு கிளவி, நான் இங்கே தாண்டி இருக்கேன். அடியே கண்டிக்கவே இல்லையா, சீப்பாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து செத்துருவா. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்து போகிற கிராணி, நான் முழிகிற கண்ணை 2 நோண்டி விடுவேன். போ செத்துப்போ. அதோ அப்படி காத்தாங்கப்பில் எப்படி போகிறாங்க பார்த்து. என்ன இந்த ஆட்டை ஆடுது, அச்சி வரப்போ அட போ, அடங்க போய் ஐயோ கண்ணை குடுறி அடிங்க இந்தா போகிறோம்போ. செத்து போனதுக்கப்புறம் காமெடி பண்ணிக்கிட்டு சிரிக்கிற மூடில் நான் இப்போ இல்லை, நான் வந்து ஆக்ஷன் மூடில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஆமாம்ல எனக்கு அந்த கீ அதான் அந்த சீவருக்கு போகக்கூடிய அந்த கீ. ஸோ அதுதான் நான் இப்போ எடுக்க போனேன். எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஓகே இங்கே 3 புல்லட் இருக்குது. அதே மாதிரி பேட்ரி இங்கே தான் இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு பொருள் இல்லை. ஓகே, நான் அப்படியே இந்த சைடுக்கு போகிறேன். இங்கே ஏதாவது ஒரு பொருள் இல்லை. நான் இந்த வீடு முழுக்க தேடிட்டேன். இப்போ என்னோடய பிளான் என்ன, ஃபீவர்க்குள்ளே போகிறது தான் ஒரே பிளானு. அதுக்கு முன்னாடி கிராணியை போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து போயிடுவோம். இந்த வாட்டி நம்ம அதோடைய காலை குறி வைக்க போகிறோம். அடிக்கிற அடியில் அவள் காலை செதறி அப்படியே வீல் சேரில் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அடி போட போகிறோம் நம்ம இன்றைக்கி. எங்கள் கிராணி வரணும் என்னத்துக்கு. கிராணி உயிரோடு இருக்கிறியா? இங்கே பாருங்கள், எவனையோ ஒருத்தன் தலையில் போட்டு கும்மியாக அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கா. சைக்கோ. என் வாய்ஸ் ரெக்கார்டு நல்லா இருக்குமான்னு தெரில. நான் மேக்ஸிமம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணும்போதே எல்லாத்தையும் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுப்பேன். மௌனி சாவு அவ்வளோதான், கால் வாங்கிச்சு. காலை உடச்சிட்டோம்ல. ஓகே, நான் அதே மாதிரி தான் என்னுடைய வீடியோஸை நான் வந்து எடிட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாய்ஸையும் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நான் மேக்ஸிமம் என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை நான் வந்து பார்த்ததே கிடையாது. இவ்வளோ ஏங்க நான் கூட அந்த வீடியோஸை நான் வந்து பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே என்னுடைய சேனலோடைய வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். எதையவே நான் வந்து பண்ண போகிறது கிடையாது என்னோடய சேனலில். ஸோ அது வேறு ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லட் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறேங்க.
ஓகே, நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, அந்த சீக்ரெட் ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசிங் ட்ராப் இருக்கிறது இடம். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து போய் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ஃப்ரீசிங் ட்ராப் ஆக்சுவலி கார் எஸ்கேப்னா நான் என்ன ஃப்ரீசிங் ட்ராப்பை யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஒழுங்காகவே ஞாபகம் இல்லைங்க. சவா எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு சுத்தமாகவே. ஓகே, இந்த இடத்துல வந்து கட்டையும் இருக்குது, ஃப்ரீசிங் ட்ராப்பும் இருக்குது. போடு அடி அவ்வளோதான். ஸோ அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே ஒருத்தன் எலும்புக்கூடு இருப்பாங்க. ஸோ இவனை வந்து போட்டு உள்ளே போட்டு லாக் பண்ணால் கிராணி ஓகே. அப்படி இருக்கும்போது எப்படி உள்ளேருந்து அதை வந்து லாக் பண்ண முடியும்? வெளியிலேருந்து தான் லாக் பண்ண முடியும். ஒருவேளை இவனே லாக் பண்ணி கடைசியில் செத்துட்டானோ? எனக்கு அப்படி தாங்க தெரியுது ஆக்சுவலி. ஓகே, நான் இப்போதைக்கு இந்த கட்டை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த கட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக நான் வந்து கீழே போகிறேன். கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த கட்டை ஆக்சுவலி சொருகி விட்டுறேன். என்ன ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறது, வீடியோ ஆக்சுவலி பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, பாதி கிளிப்பு ஆக்சுவலி டிலீட் ஆகிருச்சு. ஆமாம், நான் அந்த போனது எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லா கிளிப்புமே அப்படியே நக்கிக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ பரவாயில்லைங்க, இதுக்கப்புறம் கூட அப்படி நடக்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு வந்துக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். என்ன ப்ரோ அந்த சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னுடைய நாய், ஐ மீன் என்னுடைய டாகு. ஸோ அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொப்பி. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஆக்சுவலி பயங்கரமான ஒரு சோம்பேறி. பொதுவாக ஷிக்ஷு டாக்ஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது, துருன்னு இருக்கும். பட் ஆனால் அது அப்படி இல்லை, பயங்கர சோம்பேறி. அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட வெரைட்டி எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் நேரம். எனக்கு எப்படின்னா ராக் டெய்லர், ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி பயங்கர பல்கான ரொம்ப டெரிஃபிக்கான டாக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் என் கரகம் ஒரு பப்பியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சேல் போட்டால் எத்தனை பேர் வாங்குவீங்க அந்த நாயை? நான் வேணால் என்னோடய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் ஆக்சுவலி சவுண்டுக்கு இது வந்து ரியாக்டே பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாக போகுது. ஸோ இப்போ அது வந்து மேலே போயிடுச்சு. ஸோ மேலேருந்து அப்படியே கீழே வர கேப்பில் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிடுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நான் ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு வாட்டி செத்துட்டேங்க. எப்படின்னா அது நான் வந்து மேலே போய் காட்டுறேன். அந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. அது வந்து அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரில. நான் ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஃபோனை ஒரு 2 செகண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோ ஆக்சுவலி ரெக்கார்டிங் ஆக்சுவலி கட் ஆகிருச்சு. ஸோ அப்போ வந்த ஒரு வேணா தான் இது. ஸோ இங்கே ஆக்சுவலி மேக்ஸிமம் ஹேமர் இருக்கணும். அடப்பாய், அந்த கிணறுக்கான வீல் தாங்க இருக்குது. கிராணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம் செட் பண்ணி வச்சுருப்பான் நம்மளை கொல்றதுக்காகவே. இது தெரியாமல் நான் அந்த பாமை திறந்து ஐயோ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படுறேன். அது வந்து அதால் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. மூஞ்ச பற்றியே வாங்கிட்டு வா. ஓகே, இதுக்கு ஆக்சுவலி விளையாட்டை காட்டுறதுக்கு தான் அந்த பொந்து வச்சுருக்கானுங்க. அது வந்து தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொந்து. ஸோ அங்கே தான் போய் நான் ஆக்சுவலி இதை வந்து சமாளிக்கணும். ஓகே, நான் அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இது வழியாக நான் வந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும். ஸோ அது வழியாக நான் வந்து என்னுடைய மண்டே ஆக்சுவலி நான் வந்து வெளியே காமிப்பேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் வந்து என்னையை தேடி இது வழியாக வரும். அதாவது இந்த சைடுக்காக வரும். ஸோ நான் எதுக்கும் செட் பண்ணி ஓடணும். டேய் 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 இதெல்லாம் அடிக்கலடா, வேணாம் நோ. ஐயோ டேய் டெவலப்பரு பேதியில் போவான். என்னடா நடக்குது இங்கே? கேட்டால் பக்குன்னு சொல்லுவேன். டேய் டெவலப்பரு, எனக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? அது என்னமோ தெரிலங்க, இந்த கிராரி விளையாடினா மட்டும் எனக்கும் இந்த டெவலப்பருக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். பேதியில் போவான். ஐயோ 2வது வாட்டி செத்துட்டேனே, ஒரு வாட்டி கூட அடிவாங்கன்னு நினச்சா. ஓகே, இங்கே தான் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கிராணி கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து டீல் பண்ணேன். ஆனால் கிராணி வச்ச பாம்பில் நான் அடி வாங்கக்கூடாதுன்னு நான் வந்து டீல் வைக்கலையே. அதே மாதிரி தான் அந்த ஸ்பைடர்கிட்ட நான் வந்து அடி வாங்கக்கூடாதுன்னு நானும் சொல்லலை. ஸோ சாகக்கூடாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இது வந்து செல்லும். ஓகேவா, இது வரைக்கும் கிராண்ட்கிட்ட ஒரு அடி கூட வாங்கலை. அப்படின்னு பார்த்தா நான் வின்னு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த கட்டிங் பிளேட் அண்ட் சீவர் கீ இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் சேஃபாக அந்த இடத்துல போடணும். ஓகே,
இருந்தாலும் அந்த ஸ்பைடர் எங்கேருந்து வருதுன்னு என்னால் சுத்தமாக கெஸ் பண்ண முடியல. நான் எதுக்கும் இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொன்று வாட்டி பக்கெல்லாம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், அசிங்கப்பட்டான் குமார். நான் இப்போ அந்த வால்ட்டு, அதான் அந்த இரும்பு டோர் கிட்ட வந்துட்டேன். அது பார்க்குறதுக்கு என்ன எப்படி தெரியுமா இருக்குது, அந்த பெரிய பெரிய அந்த பேங்க்லலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா சேஃபுன்னு, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே பயங்கர பெருசாக. ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரு வழியாக நம்ம இது கிராணியோட சீவர் எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், விடுதலை. வெல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு தான் தெரியுது. மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுன்னு தோணுது. வெல், பிடிச்சிருந்தா உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான் சொல்லுவேன். வெல், டாட்டா, பாய் பாய், ஐ மிஸ் யூ. மொழிகிறது பாரு, இந்த வாய போய் கழுவு, நாறுது வாய்.